அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है कवि गणकृपा. इसके अंतर्गत सूरदास के कुछ रचनाओं के बारे में हम जानकारी प्राप्त कर रहे हैं. वो अभी तक चालू है. आज सूरदास महात्मा सूरदास के विनय ग्रंथ से एक पद को लेकर के हम अध्ययन करने वाले हैं. இன்றைய பதிவில் மகாத்மா சூர்தாஸ் அவருடைய நூலாகிய வினய் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு பாடலை எடுத்து இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்றோம். இன்றைய பாடம் 62வது பாடல், பாட் பாசெட். 62வது பாடம். இங்கே சூர்தாஸ் கண்ணன் லீலையை பற்றி சொல்லியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சூர்தாஸ் கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனுடைய பிள்ளை பருவத்தில் லீலைகளை பற்றி, விளையாட்டுகளை பற்றிய இந்த அளவுக்கு மிக அழகாக தெளிவாக எழுதியவர் ஹிந்தியிலே யாரும் இல்லை என்று சொல்லலாம். முழுக்க முழுக்க தன்னை கண்ணனுக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர் மகாத்மா சூர்தாஸ் அவர்கள். இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடாது, புறக்கண்ணால் நான் இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது, அகக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கண்களை தானே குத்தி கண்களை இழந்தவராக வாழ்ந்தவர் சூர்தாஸ் அவர்கள். என்னுடைய அகக்கண்ணால் மட்டுமே நான் இந்த உலகை பார்ப்பேன், இறைவனையும் பார்ப்பேன், அதாவது கண்ணனையும் பார்ப்பேன் என்று அவர் வாழ்நாள் பூராவுமே தன்னுடைய கண்களை இழந்து வாழ்ந்தவர் சூர்தாஸ். அவருடைய பிள்ளை பருவத்தின் நிலைகளை பற்றி இந்த அளவுக்கு யாருமே எழுதி கிடையாது. காவியத்திலே நவரசங்கள் என்று உண்டு. அந்த நவரசங்களோடு சேர்த்து இன்னொன்றையும் சேர்த்து பாசச்சுவை என்ற வாத்சல்ய ரஸ் சொல்வார்கள், இங்கே சொல்வார்கள் வாத்சல்ய ரஸ் என்ற ஒரு 10வது சுவையையும் அவர், பாசம் என்ற சுவையையும் அவர் சேர்த்து கொடுத்தவர் महात्मा सूरदास அவர் இங்கே கண்ணன் வேலையை பற்றி பாடுகிறார். महात्मा सूरदास ने काव्य के जो 9 रस होते हैं, उन 9 रसों के साथ एक और रस जोड़ लिया है, वो है वात्सल्य रस. वात्सल्य का मतलब है प्यार, माँ का प्यार, ममता. इस ममता रूपी रस को उन्होंने एक और जोड़ लिया है अपनी रचनाओं के द्वारा. उसके अनुसार यशोदा के प्रति कृष्ण के प्रति यशोदा की जो प्रेम भावना है, उन्हें वात्सल्यपूर्ण रस में, ढंग में प्रस्तुत किया है सूरदास ने अपनी रचनाओं में. इसलिए सूरदास की रचनाओं का संग्रह सूर सागर कहलाता है. सूरदास की रचनाओं का संग्रह सूर सागर कहलाता है. आज का पाठ है कृष्ण लीला. आपको ये मालूम है कि कृष्ण माखन चोर है. கண்ணன் வெண்ணெய் திருடி உண்பவன் என்ற புகார் அந்த கோகுலம் புறாவிலுமே பிரபலமானது. எல்லோரும் வந்து சொல்கிறார்கள். யாரிடம்? அம்மாவிடம். அம்மா யார்? யசோதா. அம்மா, யசோதா அம்மா, உன்னுடைய பையன் எங்கள் வீட்டிலே வெண்ணெய் தேடி விட்டான், உன்னை இன்னொரு அம்மா வர்றாங்க,
என் வீட்டிலே வெண்ணெய் திருடிவிட்டான். இப்படி அன்றாடம் அவனை பற்றிய புகார்கள் வந்த வண்ணமே உள்ளன அம்மா யசோதாவிடம். ஆனால் யார் கூறிய புகாரையும் அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் तन मगन மீது அவ்வளவு பாசம். किसी की शिकायत को माता यशोदा सुनने के लिए तैयार नहीं, क्योंकि अपने बच्चे के प्रति उसके दिल में वात्सल्य है, ममता है, प्यार है, स्नेह है। इसलिए ये किसी भी हालत में नहीं मानती हैं कि मेरा बेटा மாக்கன் சோரே, என்னுடைய மகன் வெண்ணெய் திருடியவன் என்ற பட்டத்தை அவர் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள तैयार இல்லை. இது தொடர்கிறது. ये तो क्रमशः आता रहता है, शिकायतें बहुत आती हैं, ये अनसुनी करती हैं। यशोदा अनसुनी करती हैं, उसका कोई जवाब नहीं देती, वो चुप रह जाती है। एक दिन ये हुआ कि कृष्ण माखन चोरी करके खा रहा था, उसको यशोदा माँ ने देख लिया, उसको पकड़ लिया, पूछा क्यों, क्या बात है, क्या तूने माखन चोरी की? ஒரு நாள் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது யசோதா அவனை பிடித்து விட்டார். அவனை பிடித்து விட்டார். கேட்டார், நீ வெண்ணெய் திருடினாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொல்கிறான், மறுக்கிறான். இந்த மறுப்பு இவருடைய கேள்வியும் அவருடைய பதிலும் மாறி மாறி வருகிறது. அந்த மறுப்பும் அந்த கேள்வியும் பதிலும் தான் இந்த பாடப்பகுதியாகும். அதை கண்ணன் எவ்வளவு சாமர்த்தியமாக மறைக்கின்றான். தான் தவறு இல்லை என்று மிக சாமர்த்தியமாக மறுக்கின்றான். அந்த சாமர்த்தியம்தான் இந்த பாடப்பகுதி. அதுவே இந்த பாடப்பகுதி பாடப்பகுதியாகும். ஆகவே அந்த எவ்வளவு அழகாக மறைக்கிறான் இந்த கதையினுடைய स्वारस्यमें क्या இருக்கிறது. इस कहानी का मार्मिक अंश वही है, कितने चालाकी से वो अपने को निर्दोष साबित करता है, ये देखने को लायक है. यही सूरदास की उक्ति है. இதுதான் சூரதாசுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அதை வெளிப்படுத்துகிற தனித்துவம் அதுதான். அது மிக அழகாக இருக்கிறது. अलावा इसके इनके जो काव्य हैं, सूरदास के काव्य हैं, गेय काव्य हैं. गेय काव्य मतलब है गाने योग्य है. इसको घर घर गाते हैं, लोग गाते हैं. ये हर जगह गाया जाता है. इनका भजन भी होता है. मैंने स्वयं अपनी आंखों से देखा है. இது பாடல் பகுதி. இது வந்து கவிதையாக இருந்தாலும் கூட இதை வந்து பாடுவதற்காகவே இவை பயன்படுத்தப்படுகின்றன. இதை மக்கள் அன்றாட பாடுகிறார்கள், மனப்பாடமாக பாடுகிறார்கள். கல்வி கற்காதவர்கள் கூட இதை பாடுகிறார்கள். அந்தளவுக்கு மிக அற்புதமானது இந்த கவிதைகள். நானே நேரில் கேட்டுக்கின்றேன். வடநாட்டிலே ஒடிசா சென்ற பொழுது நான் அதை பாட கேட்டிருக்கின்றேன். மிக அழகாக இருக்கும். சரி, அதை பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடம் கிருஷ்ணலீலா, வினய அந்த பதில உள்ள கிருஷ்ணலீலா. மையா மோகி மை நகி மா கண்ணு காயோ, மையா மோகி மை நகி மா கண்ணு காயோ. அம்மா கேட்குறாங்க, டேய் நீ வெண்ணெய் திருடினியா? உன்னை கண்ணன் மறுக்கிறான், அம்மா நான் வெண்ணெய் திருடவில்லை, வெண்ணெயை சாப்பிடவில்லை, நான் வெண்ணெய் சாப்பிடல, திருட சொல்ல, நான் வெண்ணெய் சாப்பிடல. மையா மோரி என்றால் மேரி, என்னுடைய அம்மா, நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை, என்னுடைய அம்மாவே நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை. மை நகி மா கண்ணு காயோ, நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை. சரி, இப்போ நீ இப்போ சாப்பிட்றேடா? உடனே சொல்கிறான், मेरे पास माखन खाने के लिए
माखन चोरी करने के लिए समय ही कहाँ है என்னிடம் வெண்ணெய் தேடுவதற்கு சாப்பிடுவதற்கு இங்கே நேரம் இருக்கிறது சொல்ல பாருங்க போர் பையோ கையன் கே பாச்சே மோயி மதுபன் பட்டாயோ போர் பையே போர் என்றால் விடிவெள்ளி சொல்வார்கள் விடியற்காலை நீ அதிகாலையிலேயே விடிவெள்ளி உழைப்பதற்கு முன்னமேயே என்னை எழுப்பி நீ என்னை காட்டுக்கு அனுப்பிவிடுகிறாய் மோகி முஜே மதுபன் பட்டாயோ மதுபன் என்றால் அந்த காட்டுக்கு பேர் மதுபனம் சொல்வது எங்கே கண்ணன் மாடுகளை மேய்த்தாரோ அந்த காட்டுக்கு பேர் தான் மதுவன் என்றைக்கு பேர் இருக்குது மதுவன் அங்கே பிரஜபாஷாவில் வந்து வாக்கு பதிலாக பா சொல்லுவாங்க ஆகவே மதுபன் கிடைக்கிறது மதுபன் தான் மதுபன் மதுவன முரளி குணகாய பதம் இருக்கும் மதுவன முரளி குணகாவோ பதம் இருக்கிறது ஆக அந்த மதுவனத்துக்கு என்னை அனுப்பிவிடுகிறாய் போர் பயோ கையன் கே பாச்சே காயோ கே பீச்சே பசுக்களுக்கு பின்னாலே மோகி என்னை மதுபன் பட்டாயோ என்னை மதுவனத்துக்கு என்னை அனுப்பி வைக்கிறாய் पटायो मतलब बेच देते हो अनुपीड़ित चलिए 4 पहर बंसी भटकियो 4 पहर एक पहर का समय अवधि एक पहर की अवधि है 3 घंटे का समय 3 மணி நேர கால அளவை பஹர் என்பார்கள் இந்தியிலே தமிழிலே யாமம் அல்லது ஜாமம் என்பார்கள் ஜாமம் இரவின் 3ஆம் ஜாமம் இரவின் 4ஆம் ஜாமம் என்று சொல்வார்கள் எண்ஜாம் என்பார்கள் ஒரு நாளைக்கு எண் ஜாமம் 8 3 24 மணி நேரம் எண் ஜாமம் அந்த 3 மணி நேர கால அளவைக்கு ஜாமம் என்று பெயர் இங்கே 4 பஹர் தான் ஜாமம் 4 பஹர் பன்சி பட்டக்கியோ 4 பஹர் என்றால் 4 ஜாமம் 4 + 3 12 12 மணி நேரம் நான் என்ன பண்ணுறேன் பன்சி பட்டக்கியோ கையில் நான் வந்து புல்லாவில் எடுத்துக்கொண்டு அந்த காட்டிலேயே அந்த யமுனை கரை உடைய அந்த கரையிலேயே நான் பட்டக்கியோ சுற்றி தருகிறேன் ஏனென்றால் இங்கெல்லாம் மாடு போகிறதோ இங்கே நானும் போகணும் 4 पहर बंसी भटकियो भटकना घूमना मतलब बिना किसी उद्देश्य के घूमना उसे भटकना कहते हैं अதாவது எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் சுற்றுப்புறம் வாக்கிங் போகிறோம் உலா போகிறோம் அது உடலுக்காக ஏதாவது கடைக்கு போகிறோம் நடந்தே போகிறோம் வச்சுக்கோங்க அது கடைக்காக போகிறோம் ஏதோ ஒரு கேம் வச்சு தான் போவோம் ஆனால் அடிங்க நான் வந்து சும்மாவே சுற்றுறேன் பட்டக்கியோ 12 hours நான் வந்து கையிலே புல்லாங்களை வைத்துக்கொண்டு தடியை வைத்துக்கொண்டு இங்கெல்லாம் அந்த மாடு போகிறதோ அங்கெல்லாம் நான் இலக்கு இல்லாமல் சுற்றுகிறேன் 4 पहर बंसी भटकियो सांझ परे घर आयो सांझ शाम को शाम होते ही सांझ परे शाम होती मतलब सूरज के नीचे गिरते ही सूरज के अस्त होते ही घर आयो घर आता हूँ सुबह सुबह मैं चला जाता हूँ सारा दिन पूरा दिन उस बंसी घाट में भटकता हूँ गायों के पीछे और शाम को 6 बजे के बाद घर वापस आता हूँ 4 पहर बंसी घाट भटकियो सांझ परे घर आए मेरे पास माखन चोरी करने के लिए समय ही कहाँ है मेरे पास माखन चोरी करके खाने के लिए समय ही कहाँ है என்னிடம் வெண்ணெய் திருடி சாப்பிடுவதற்கு எங்கே நேரம் இருக்கிறது நாளை பூராவும் என்னை வந்து காட்டுக்கு வந்துறையே எங்கே நேரம் இருக்கிறது சரி இல்லைடா அவங்க சொன்னாங்க उन्होंने कहा ग्वाला बालकों ने कहा कि कृष्ण माखन चुरा कर खा रहा है कृष्ण माखन चुरा कर खा रहा है ऐसा ग्वाला बालकों ने कहा क्या झूठ है माँ पूछती है इन ग्वाला बालकों ने तुम्हारे बारे में कहा कि तुम माखन चोरी करके खा रहे हो இந்த மாட்டுக்கார பெண்லாம் வந்து என்ன சொன்னார்கள் நீ வெண்ணெய் தேடி சாப்பிடுகிறாய் என்று சொன்னார்கள் சரி அம்மா நீ கேட்டீல்ல சொன்னாங்கல்ல
तुमने सुन लिया ना, उन्होंने कहा था ना ये सब झूठ है, अल्लाह पोई ಏನன்னா ये ग्वाल बाल भाई बालक बसी बगियन को छोटो, इनका कहना है, इनकी शिकायत है कि मैं चीख पर हाथ लगा करके माखन को उठा करके खाता हूँ। चीख का मतलब है ऊपर, जहाँ का जहाँ माखन அது रखते हैं, தமிழில் உரியும்பார்கள், தமிழில் வந்து உரி என்று சொல்வார்கள். உரினா வேறு தான் இருக்கும், ஏனென்றால் லைட்டு உயரத்துக்கு இருக்கும். அங்கே அவர்கள் அந்த பானையை வைத்து அதுக்குள்ளே வெண்ணெய் நெய்யை வைத்திருப்பார்கள். ஏன்னு சொன்னால் பூனைகள் வந்து அதை சாப்பிடக்கூடாதுக்காக அதை உயரத்தில் வைப்பார், உரியிலே வைப்பார். நீ வந்து உரிய உயரமாக இருக்கிறது, நானும் சின்ன பையன், मैं बालक हूँ, मैं छोटा बालक हूँ, बहियन को छोटो, मेरे हाथ पैर छोटे हैं, मैं बालक बहियन को छोटो. ஒரு ஆர்குமெண்ட் பாருங்க, நான் ஒரு பையன், குழந்தை, எனக்கு கை சிறிய கை, பகியன் கோ சோட்டோ சீக்கோ கேகி விதிப்பாயோ, அந்த உரி எப்படி நான் வந்து பிடிப்பேன், चीको के ही विधि पायो, किस प्रकार मैं उस चीज का पाऊँ पकड़ सकूँ. நான் எப்படி அந்த உரியை வந்து பிடிப்பேன், அதிலிருந்து வெண்ணெயை எடுப்பேன், பிறகு சாப்பிடுவேன். मैं कैसे वो चीज को पकड़ूंगा, उससे माखन उठाऊंगा और उसे वही खाऊंगा. कैसा है ये, क्या आप तुम विश्वास करती हो माँ? वो पूछता है. मैं बालक बहियन को छोटो, मेरे हाथ पैर छोटे हैं, मैं छोटा सा बालक हूँ, मेरे हाथ पैर छोटे हैं, चीख को किसी विधि पायो, किस प्रकार मैं उस चीख को पा सकता हूँ, उससे माखन उठा सकता हूँ और खा सकता हूँ. நான் எப்படி நான் வந்து அது உயரமான உரியை என் கைக்கு எப்படி எட்டும், நான் எப்படி அதை எட்டி அதை எடுத்து அதை சாப்பிட முடியும். எல்லாமே பொய்மா, நம்பாதம்மா. माँ यशोदा तुम विश्वास मत करो, क्योंकि मैं बालक हूँ, मेरे हाथ पैर छोटे हैं, वो चीख तो ऊपर है, और चीख को मैं कैसे पाऊँ और उसमें से माँ को उठाकर कैसे मैं खाऊँ. क्या ये सच है? नहीं, ये सब झूठ है. लेकिन माँ नहीं मानती. ஆனால் அம்மா கேட்க மறுக்கிறாள், ஒத்துக்க மாட்டேன். बस पसंद सुन रहा पड़ रहा. ये बालक मेरे पास आकर शिकायत करते हैं कि श्री कृष्ण ने फलाने घर पर फलाने जगह फलाने चीख पर से मक्खन उठाया है और खाया है. तो इसका उत्तर देता है कृष्ण, माँ ये ग्वाल बाल सब बहिर परे हैं. तुमने कहा था ना, ये इन ग्वाल बालकों ने मुझसे कहा कि कृष्ण माखन चोरी करता है और खाता है. ये ग्वाल बाल जो है ना माता जी, ये ग्वाल बाल जो हैं मेरे शत्रु हैं. ये ग्वाल बालक, ये जो गाय चढ़ने वाले गालों के बालक है ना, मेरे प्रति शिकायत करते हैं ना, बहिर परे हैं, मेरे शत्रु हैं. என் மேலே வந்து வஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த மாட்டுக்கார பையங்களாம் வந்து என் மீது வஞ்சம் வைத்திருக்கிறார்கள், என்னை வந்து எதிர்க்கிறார்கள், எனக்கு எதிரிகள், எனிமீஸ் தயார், அவர் எனக்கு எதிரிகள். ஆகவே இவரிடம் வந்து புகார் செய்கிறார்கள். ஏ குவால் பால் சப் பயிர் பரே பர்பஸ் முக் லப்டாயோ, அவர்கள்தான் தேடுகிறார்கள். वे माखन चोरी करते हैं और माखन को लाते हैं, मेरे मुंह पर बरबस ठूस देते हैं, मेरे बरबस मुख लग चपटायो. அவர்கள் திருடிக்கிட்டு வந்து என்னுடைய வாயிலே பலாத்காரமாக திணிக்கிறார்கள். लपटायो திணிக்கிறார்கள். मेरे मुंह पर वो ठूस देते हैं, मैं माखन चोर नहीं करता. ये ग्वाल बाल मेरे शत्रु हैं, ये स्वयं चोरी करते हैं और उसको ला करके मेरे मुंह में बलपूर्वक मजबूरन ठूस देते हैं. என்னை வந்து கட்டாயப்படுத்தி பலாத்காரமாக என்னுடைய வாயிலை திணிக்கிறார்கள். திணித்த பிறகு நான் எப்படி சாப்பிட பண்ணுறது, நான் அதான் சாப்பிட்ருக்கேன், நீ பிடிச்சிட்டேன், நான் उसी को खा रहा हूँ,
तुम आई अब तुमने मुझे पकड़ लिया, நீ வந்தா என்னை பிடித்து கொண்டா, நான் என்ன பண்ணுறது? நான் திருடவில்லை, இவர்கள் திருடினார்கள். திருடி என் மீது குற்றம் சுமத்துவதற்காக கொண்டு வந்து என்னுடைய வாயிலே வெண்ணையை திணித்து விட்டார்கள், अदा सामने बोल रहे हैं। इस प्रकार बार बार वो वाद करता रहता है। वे गौर बार सब बैर परे हैं परबस मुंह लपटायो, बलात्कारமாக बलपूर्वक मेरे मुंह में टूस देते திணிக்கிறார்கள். நான் என்ன பண்ணுவேன்? बलिदान साफ रहा से उसके बाद वो नहीं मानती है, फिर भी वो नहीं मानती, नहीं मैं नहीं मानती. ஆனால் அம்மா வந்து அது ஏற்க மறுக்கிறார். அப்போ மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் வர்றான், அடுத்து வர அடுத்த அடி பாருங்க. தூ ஜனனி மன் கி அதி போரி, அம்மா நீ மன் கி அதி போரி, நீ வந்து கள்ளம் கபடம் இல்லாதவள். தூ ஜனனி மன் கி அதி போரி, போரி என்றால் போலி பாலி, கள்ளம் கபடம் இல்லாதவள். அம்மா உனக்கு சூதுவாது தெரியாதம்மா, யசோதாம்மா நீ மனதால் சூதுவாது அறியாதவள். அப்பாவியம்மா நீ இன்கி கஹே பத்தியாயோ, இந்த பதத்தை நம்புறியா நீ? இன்கே கஹே பத்தியாயோ, இவர்கள் சொல்வதை நீ நம்புகிறாயா? विश्वास करती हो, इनकी बातों पर तुम विश्वास करती हो क्योंकि तुम बोली भाली हो. அம்மா நீ வந்து அப்பாவியம்மா, நீ உனக்கு சூதுவாது தெரியாது, நீ வந்து கள்ளம் கவனம் இல்லாத ஒரு தாய். ஆகவே இவர்கள் சொன்னதை நீ கேட்கிறாய், மகன் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கேட்க मறுக்கிறாய். मैं बेटा मैं कहता हूँ मेरी बात पर विश्वास मत करती हो, लेकिन इनकी बात पर विश्वास करती हो. ये क्या न्याय है? ये काम का न्याय है? நியாயமாக நான் சொல்வதை ஏற்க மறுக்கிறாய். அதே நேரத்தில் இந்த மாட்டுக்கார பையன்கள் வந்து கோல் போட்டுறாங்க, நீ அதை நம்புகிறாய். நான் என்ன பண்ணிட்டோம்? எங்களப்பா तो जननी माता मन की अति बोरी बोरी बोली बाले, इनके कहे पति आयो, இவர் சொல்வதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கொண்டு என்ன நீ யோசிக்கிறாய், என்னை திட்டுகிறாயா என்று கேட்கிறான். அதற்கும் யசோதா ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை சொல்லியும் யசோதா நம்பவில்லை. கண்ணனுடைய பேச்சை அவர் நம்பவில்லை. உடனே அடுத்த அஸ்திரம் போட பாருங்க, அடுத்த படம் போட பாருங்க. கண்ணன் ஜிய தேரே கச்சு பேத் உபஜியே ஜானி பராயோ ஜாயோ. அம்மா என்ன இருந்தாலும் நீ வந்து என்னுடைய வளர்ப்பு தாய் தானே, எங்கம்மா தகா என்னை பெற்ற தாயாக இருந்தால் நான் சொல்வார்த்தையை கேட்டிருப்பாள். நீ என்னுடைய வளர்ப்பு தாயல்லவா, ஆகையால் தான் நீ வந்து என்னுடைய பேச்சு கேட்க மறுக்கிறாய். ஜானி பராயோ ஜாயோ, பராயோ இன்னொரு பையனுக்கு இன்னொரு தாய்க்கு பிறந்த மகன் என்பதை ஜானி ஜான் கரியே அறிந்துதான் நீ जिया तेरे कुछ भेद उपजी है, उन्होंने जी में दिल में कुछ भेद पैदा हुआ है, तुम्हारे दिल में कुछ भेद पैदा हुआ है, इसलिए तुम मेरी बात नहीं मानते हो क्योंकि मैं तुम्हारा बेटा नहीं हूँ, तुम्हारे पेट में पैदा नहीं हूँ, हुआ नहीं हूँ. நான் உன்னுடைய வயிற்றிலே பிறக்கவில்லை, யாரோ பெற்றுக்கொண்டு போட்டார்கள், நீ என்னை வளர்த்தாய், ஆகையால் தான் நீ என்னுடைய பேச்சை கேட்க மறுக்கிறாய். பெரிய குண்டா போட்டான், அணுகுண்டா போட்டான். நீ என்னுடைய தாய் இல்லை, என்னுடைய வளர்ப்பு தாய், ஆகையால் தான் உன்னுடைய மனதிலே அந்த பேதம் பேத் உபஜியை பைதாவியே வேற்றுமை உன் மனதிலே இருக்கிறது. என் சொந்த தாயாக இருந்தால் நான் சொல்வதை நம்பியிருப்பாள். நீ வந்து மாற்றாத இல்லவா, ஆகவே மாற்றாந்த என்பதற்காக தான் அந்த பேதமை பார்க்கிறாய், வேற்றுமை பார்க்கிறாய். உன்னுடைய மகனாகிய நான் இருந்திருந்தால் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டிருப்பாய். ஆனால் நான் உனக்கு பிறந்த மகன் அல்ல என்பதற்காகவே என்னுடைய பேச்சனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். இந்த பசங்க பேச பேச்சு நம்புறீங்கம்மா. மா மையா जिया तेरे कच भेद उपजी है, जानी पराये जायो. मैं दूसरे माँ के पेट में पैदा हुआ हूँ, तुम्हारे पेट में पैदा नहीं हुआ हूँ, इसी भेद को दिल में रख करके तुम मेरी बात नहीं मानती. इतना बड़ा आघात कैसे वो सरस्वती की बोली वाली माता ने இவ்வளோ பெரிய அடியை இந்த தாய் எப்படி பொறுத்து கொள்வாள்? ஏனென்றால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தையை யாருமே எந்த ஒரு தாயும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள்.
பாசமுள்ள எந்த ஒரு தாயும் வளர்ப்பு தாயும் பொறுத்து கொள்ள மாட்டார். मैया जिय तेरे कछ भेद उपजिए जानी परायो जायो। मैं दूसरे के मांग की पेट से पैदा हुआ, ये भेद तुम्हारे दिल में है, इसलिए तुम मेरी बात नहीं मानते हो। सही, फिर भी माँ कहती है नहीं, मैं तुम्हारी बात को नहीं मानूंगी, तुम्हारी बात सच नहीं है, झूठ है, सब बातना है। நிறைய நீ வந்து ஜோடிங் பண்ணுற, நிறைய நீ வந்து ஜோடிங் பண்ணுற, நான் உன்னுடைய பேச்சை नंब माटे। उन्हें அடுத்த असर போடுறான், அடுத்த ஆயுதம்। दूसरा बाण चलाता है कृष्ण, बोलता है ये ले अपनी लकुटी कामरिया, இந்த நடி எடுத்துக்கோ, நீயாச்சு ஊராச்சு பையனாச்சு, இந்த எடுத்துக்கோ। ये ले अपनी लकुटी कामरिया, இதுதான் சடி, லக்குட்டி லக்கடி, காமரியா கம்பளி, கம்பளி போட்டுருவாங்க காலில் வந்து போகும்போது தூங்குது அப்படியே காலில்। ஆகவே அந்த மாடு பேபி சொல்கிறது ஒரு கருப்பு கம்பளி போட்டு போட்டுருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம்। अब देखा होगा एक काले कंबल को ओढ़ लेते हैं और जाते हैं, क्योंकि भोर के समय वहाँ पर ठंड लगेगी, इस कारण ये काले कंबल को ओढ़ लेते हैं और गायों को चराने के लिए, डांटने के लिए अपने हाथ में एक छड़ी को, लकड़ी को ले लेते हैं। तो कई तड़ी வச்சுருப்பாங்க மாடுகளை மிரட்டுவதற்காக। அப்புறம் அந்த பனிக்காக ஒரு கம்பளி போட்டுக்குவாங்க, இந்த எடுத்துக்கோ, சுற்றி எடுத்துக்கோ, இலையிலே अपनी लकड़ी कामड़िया, இந்த கம்பளி எடுத்துக்கோ, ஸ்டிக்கர் தட்டி எடுத்துக்கோ, வேண்டாம் சகாத்துமே வேண்டாம், எனக்கு வேலையே வேண்டாம்। அவர் बहुत ही नाच नचा, ரொம்ப ஆட்டி வைக்கிறிய, நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன், அம்மா அம்மான்னு போனால் ரொம்ப நீ ஆட்டி வைக்கிறிய, बहुत ही नाच नचायो, என்னை ரொம்ப ஆட்டுறிய, ரொம்ப நீ என்னை ஆட்டி படைக்கிறாயே, நாச்சு நச்சாயோ, நாட்டியம் ஆட வைக்கிறாயே। நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு, ஆட்டுவித்தால் ஆரோருவர் ஆடாதாரோ கண்ணா, அது மாதிரி ரொம்ப என்ன ஆட்ட வைக்கிறாயே, இந்த எடுத்துக்கோ, வேலையை வேண்டாம், நீ வேண்டாம் வேலையை வேண்டாம், இந்த எடுத்துக்கோ, கம்பளி எடுத்துக்கோ, இந்த குச்சி எடுத்துக்கோ, இந்த போ, ரொம்ப தான் ஆடுறியே, நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன், என் பேசுகிறது நீ கேட்க மறுக்கிறாயே, मैं इतना कहता हूँ लेकिन तुम मेरी बात नहीं मानती हो, चलो तुम्हारा और मेरा वास्ता छूट जाए। नहीं, मैं नहीं मानूंगा, तुम नहीं मानती हो ना, मैं भी नहीं रहूँगा, ले ले अपनी लकुटिया और कंबल, मैं कहीं चला जाता हूँ, तुमसे मैं बिछुड़ कर कहीं चला जाता हूँ। நான் உன்னை பிரிஞ்சு எங்கேயா போயிட்டு இருந்தா அவன் எடுத்துக்குமா, நீ வேணா, நீ ஆச்சு, தடியாச்சு, பசுவாச்சு, உனக்கு கம்பளியாச்சு, நான் எடுத்துக்கோ। ये ले ले अपनी लकुटी कामरिया, बहुत ही नाच नचाया। इतनी बातें सुनने के बाद यशोदा को हंसी आ गई, கோவலா போச்சு। இவருடைய பேச்சை கேட்ட உடனே யசோதாமாவுக்கு கோபமெல்லாம் காற்றாக போய்விட்டது, उनका गुस्सा हवा हो गया। अपने बेटे की इतनी बातें सुनने के बाद उस माँ का, यशोदा का दिल पिघल गया, उनका गुस्सा गायब हो गया। वास्तव में वो गुस्से नहीं थी, लेकिन उसको क्या है, उसको मनाने के लिए, उसको रुलाने के लिए इतना कहती है। वो सुनने के बाद तब विकसी यशोदा, विकसी बोले ना समाये। इतने आर्गुमेंट கேட்ட உடனே யசோதா மகிழ்ச்சியால் பூரித்து போய்விட்டாள், ஓவர் ஜாய்டு, பூரித்து போய்விட்டாள்। சரி, இதுக்கு மேலே வேண்டாம், பையனை வந்து சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி அவனை லேக்கர் எடுத்து ஒரு கட்டு லகாயோ, ஒரு கட்டு லகாயோ, அவளுடைய மார்பிலும் கழுத்திலும் கட்டிக்கொண்டு முத்தமடை புரிந்தாள்। இதை கேட்டு அதிகமாக மிக்க மகிழ்ச்சி அடைந்த யசோதா அவனை எடுத்தாள், அவருடைய ஒரு சாச்சி மார்பர் கழுத்திலும் லகாயோ கட்டி கொண்டாள்। அவனை கழுத்திலும் மார்பிலும் போட்டுக்கொண்டு கட்டிக்கொண்டு ஓவர் ஜாய்டு, பயங்கரமாக சிரித்தாள், பயங்கர மகிழ்ச்சி அடைந்தாள், எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தாள்। ஏனென்றால் தன்னுடைய குழந்தைகள் இப்படி பேசுவதை கேட்டால் எந்த ஒரு தாய்க்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதுவும் கோபமாக பேசும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்। என் வீட்டிலே பார்க்கலாம், வீட்டு குட்டி பையன் இருக்கிறான், அந்த குட்டி பையன் எவ்வளோ குறும்புசியாக கூட அந்த தாய்க்கு கோபமே வராது, மீண்டும் மீண்டும் அவனுக்கு கோபத்தை ஊட்டுவார்கள்। मेरे घर दो है, ये देखिए आ रहे हैं, दो हैं, एक बड़ा एक छोटा है, छोटा एक है, उसका भी कृष्ण है, वो बड़ा जो है ना उसको हमेशा उससे
क्या करता है, उसको कुछ न कुछ कर करके टीचिंग करता है और इस कारण वो नाराज होता है, रोता है, चिल्लाता है। ये चिल्लाहट जो है उसे अच्छी लगती है। बच्चों की चिल्लाहट जो है, बच्चों का शोर मचाना सबको अच्छा लगता है। वही वात्सल्य है, वही प्रेम है, वही प्यार है। जिसके दिल में प्यार है, जिसके दिल में प्यार होता है, उसके बच्चों की किलकारियाँ, बच्चों के हट, बच्चों की रोना धोना, बच्चों का खेलना, बच्चों का लात मारना भी उन्हें लिए आनंद देने वाले होते हैं। குழந்தைகள் இது யாரெல்லாம் பாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பிள்ளைகள் அழுவதும் திட்டுவதும் ஏசுவதும் கோவிப்பதும் உதைப்பதும் அடிப்பதும் கூட அவளுக்கு आनंद महसूस। उसी प्रकार यहाँ पर इतनी बातें जो कृष्ण कहता है ना, उसको सुन 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 करके उनका दिल भर गया और यशोदा बेहद खुश हुई। उसको लेकर के चूमने लगी, हृदय से, छाती से, कंठ से लगाकर उसके प्यार करने लगी। ले और कंठ लगाए। कितना बढ़िया है ये चित्रण। यशोदा तब विकसी यशोदा ले और कंठ लगायो। उसके साथ वो प्रेम पूर्ण व्यवहार करती है, उसे छाती से और कंठ से गले से लगा करके उसे प्यार करती है, उसे चूमती है। அவன் எடுத்து மார்பிலும் கழுத்திலும் அணைத்துக் கொண்டு அவனை முத்தமிடுகிறாள், கொஞ்சுகிறாள்। யசோதா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து கண்ணனை கொஞ்சுகிறாள்। ठीक है, इतना सब हो चुका, இவ்வளவு ஆகிவிட்டது। சரி, அவரும் அதிகமாக செலுத்தி விட்டார், மகிழ்ந்து விட்டார்। மகிழ்ந்த பிறகு மெதுவாக சொல்கிறான், कन्नन वरान माट वरान धीरे से उसके पास आता है। अब क्या होगा, माता और बेटा का जो झगड़ा है वो ख़त्म हो गया, क्योंकि माँ ने उसे प्यार से चूम लिया, गले लगा लिया, इसलिए दोनों का झगड़ा जो वो ख़त्म हो गया। अब धीरे धीरे कृष्ण उसके पास आता है, उसके पास माँ के पास आता है और कहता है सुन मैया मोरी। यहाँ पर जगह नहीं है, सुन मैया मोरी। पहले कहा सुन मैया मोरी, मैं नहीं माखन खायो। सुन मैया मोरी, सुन मैया मोरी, मैं नहीं माखन खायो। अपने साबलमा और सुना। अब कहता है सुन मैया मोरी, मैं नहीं माखन खायो। देखिए ये कवि कितना चालाक है, चतुरदास से इन बच्चों को लगाया है। वहाँ पर मैं नहीं माखन खायो स्टार्टिंग में। अब क्या है, कृष्ण क्या बोलता है, मैंने ही माखन खायो। नहीं को कैसे भाग गया बोले, मैंने ही माखन खायो। इसलिए मैंने कहा है गीति काव्य है, गीति काव्य में शब्दों को जैसे जैसे पलट सकते हैं, शब्दों को जरा सा पलटने से उसका अर्थ पलट जाता है। ऊपर देखो, मैंने ही माखन खायो, நான் வெண்ணெய் சாப்பிடல, இங்கே நான் தான் வெண்ணெய் சாப்பிட்டேன்। उसने मंजूर कर लिया कृष्ण ने। अंत में ये सब उसकी लीला है। लीला खत्म होने के बाद उसने मंजूर कर लिया, स्वीकार कर लिया माता के सामने, क्योंकि माता इतनी ममतामयी है, इतनी वात्सल्य भरे शब्दों से मुझे पुचकारती है, चूमती है और प्यार करती है। इसीलिए उसके से सामने हमें झूठ नहीं बोलना चाहिए। इस इरादे से वो कहता है सुन मैया मोरी, सुन मैया मोरी, मैंने ही माखन खायो। अब देखिए, हमें क्या वर्ग है, मैंने ही माखन खायो, मैंने ही माखन खायो। कितना फर्क है इसमें। सुन मैया मोरी, मैं नहीं माखन खायो, वो पहला था। अब क्या बोलता है, सुन मैया मोरी, मैंने ही माखन खायो। नाना साप्टमा,
आनंदमा साहब है। अब उसने मंजूर कर लिया, इतना बड़ा ये वार्तालाप, इतनी प्यार भरी वार्तालाप दुनिया में और कहीं मिलना मुश्किल है। इतने प्यार भरे वार्तालाप इतिहास में, साहित्य में और कहीं मिलना मुश्किल है। यही सूरदास की महिमा है, यही सूरदास की महिमा है। सुर में क्या कहा? सुन मैया मोरी मैं नहीं माखन खायो। अब क्या बोलता है? सुन मैया मोरी मैंने ही माखन खायो। उसने अपनी गलती मंजूर कर ली। தன் தவறை உணர்ந்து விட்டான், சொல்கிறான், அம்மா அம்மா நான் தாம்மா சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னவன் சொல்கிறான், சாப்பிட்டேன்னு சொல்கிறான். சாப்பிடவில்லை சொன்னவன் இப்பொழுது சாப்பிட்டு விட்டேன்னு சொல்கிறான். यही क्या है? सूरदास की महिमा है, सूरदास की पद्य की महिमा है। ये गायक लोग है ना, ये भजन गाने वाले, मैंने सुना है। उसको एक जरा सा उलटने से अर्थ बदल गया। मैंने ही माखन खायो, मैंने ही माखन खायो। देखिए थोड़ा सा फर्क है उच्चारण में, कितना बड़ा फर्क, अंतर हो गया, आकाश पाताल का अंतर हो गया। मैं नहीं, यहाँ पर मैं नहीं। इस प्रकार ये दुआ जो है, ये पद जो है बड़ी मनमोहक कविता है, इसको आप पढ़िए। इसी प्रकार बहुत सारी कविताएं हैं, आप परीक्षा की दृष्टि से नहीं है और साहित्य रसास्वादन करने की दृष्टि से भी आप इन कविताओं को पढ़िए, इन पद्यों को आप किताब खरीदिए और पढ़िए, रसास्वादन करिए। परीक्षा पास करना कोई बड़ी बात नहीं है, लेकिन ऐसे कवियों की कृतियों को पढ़ना और मनन करना बहुत बड़ी बात है, बहुत बड़ी सौभाग्य की बात है। ऐसा भाग्य बार बार नहीं मिलेगा। इसलिए मैंने आपको थोड़ा सा एक बूंद दिया है, वो तो सागर है, सूर सागर है। मैंने आपके सामने एक बूंद रखी है, सागर नहीं रखा। अब सागर, सूर सागर ग्रंथ है, उसको खरीदिए, मिलता है, पढ़िए, उसका आनंद उठाइए, रसास्वादन करिए। इस संदेश के साथ मैं आज का भाषण समाप्त करना चाहता हूँ। कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने के पहले एक मिनट एक बार दोबारा मैं दोहराता हूँ। मैया मोही मैं नहीं माखन खायो, बोर भये गयन के पाचे मोही मधुबन कटायो। चार पहर बांसी बट भटकियो, सांझ परे घर आयो। मैं बालक भगियों को छोटो, चीको के ही विधि पायो। ग्वाल बाल सब बैर परे हैं, बरबस मुख लपटायो। तू जननी मन की अति भोरी, इनके कहे पति आयो। जिये तेरे कछु बेल उपजिए, जानी परायो जानो। यले अपने लकुटी कामरिया, बहुत ही नाच नचाए। सूरदास तब विकसी यशोदा, देवुर कंटू लगाए। ये पूरी हुई है। इसके साथ मैं समाप्त करता हूँ। जो आप सुन रहे हैं, इसको सब्सक्राइब कीजिए और उसको लाइक कीजिए और अपने दोस्तों में ज़रा बांटिए। तभी मेरा ये काम, मेरी ये मेहनत सफल होगी। और कमेंट में भी आप अपना विचार प्रकट कीजिए। जो भी आप कहेंगे उसको मैं मानने के लिए तैयार हूँ। और आप मेरा साथ रहें। आपका साथ रहना मेरे लिए आनंददायक और सच्चा गाइड होगा, मार्गदर्शन होगा। यही मेरी आपसे विनय प्रार्थना है। और सारे सुनने वाले जो हमें भेज रहे हैं और संदेश भेज रहे हैं फोन द्वारा, इससे बहुत बेहद खुश हूँ। ऐसा बराबर करिएगा और स्वागत कीजिएगा, समर्थन कीजिएगा। इसी प्रार्थना के साथ आपसे विदा लेता हूँ। कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। आपका सेवक सुंदर राजन
நாளை ஒரு புதிய தலைப்பு நிலை तमिलनाडु सभी सुबह पूछा आप कहाँ से वीडियो डाल रहे हैं, उनको मालूम नहीं कि मैं तमिलनाडु वाला। जैसे मैं बता रहा हूँ, मैं तमिलनाडु से बात कर रहा हूँ, तमिलनाडु का हूँ, तमिलनाडु के शहर से गांव से मैं आपसे मिल रहा हूँ। ये मिलन बराबर जारी रहे और कल मिलेंगे। तब तक के लिए आपसे विदा, आपका सेवक आर सुंदरराजन, तमिलनाडु। धन्यवाद, नंदी, धन्यवाद, नंदी, धन्यवाद, नंदी। जय हिंद।